This is class 10 CBSE History Nationalism in India Part 4 Tamil. Differing strands within the movement. Differing strands அப்படின்னா அந்த ஒரு சோஷியல் குரூப்பும் அவங்க இந்த மூமெண்ட்டை எப்படி பார்த்தாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்களுடைய மாறுபட்ட கருத்துக்கள் என்ன, அவங்க எப்படி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அந்த டிஃப்ரெண்ட் குரூப் பீப்புள் இந்த நான் கோஆப்ரேஷன் கிலாஃபட் மூமெண்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்களுடைய ஆஸ்பிரேஷன் அதாவது அவங்களுடைய ஹோப் இல்லைனா ஆம்பிஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். த நான் கோஆப்ரேஷன் கிலாஃபட் மூமெண்ட் பிகன் இன் ஜனவரி 1921. இம்பார்ட்டண்ட் இயர். இந்த நான் கோஆப்ரேஷன் கிலாஃபட் மூமெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி 1921 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வேரியஸ் சோஷியல் குரூப்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் மூமெண்ட். இந்த மூமெண்ட்டில் வேரியஸ் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஈச் வித் இட்ஸ் ஓன் ஸ்பெசிஃபிக் ஆஸ்பிரேஷன். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஆஸ்பிரேஷன், அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அதை முன்னிறுத்தி அவங்க இந்த மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆல் ஆஃப் தெம் ரெஸ்பாண்டட் டு த கால் ஆஃப் ஸ்வராஜ். ஸோ இவங்களுடைய ஆஸ்பிரேஷன் இதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதுதான் என்னது, கால் ஆஃப் ஸ்வராஜ். இதை தான் இவங்க ஸ்வராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்வராஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், செல்ஃப் ரூல், செல்ஃப் கவர்மெண்ட். ஆனால் இவங்களுக்கு இந்த ஸ்வராஜ் அப்படின்ற டேர்ம் மென்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். இந்த ஸ்வராஜ் அப்படின்ற இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க ஃபார் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப் பீப்புள்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு கீழே மொத்தம் 3 சப்டாபிக்ஸ் இருக்குது. அதாவது 3 டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் இந்த ஸ்வராஜை எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, ஸ்வராஜ் அப்படின்றதுக்கு எந்த மாதிரியான மீனிங் கொடுத்தாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். மொத்தம் நான் சொன்னேன் 3 சோஷியல் குரூப்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு குரூப் யார் அப்படின்னா மிடில் கிளாஸ் குரூப்பு. எங்கன்னா சிட்டிஸ் ஆர் டவுன்ஸ். செகண்ட் குரூப் யார் அப்படின்னா கண்ட்ரி சைடு அப்படின்னாக்கா யார் அப்படின்னா வில்லேஜஸ். அவங்க எப்படி இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. ஒன்று பெசன்ஸ் இன் ஆவாத். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் குரூப் ட்ரைபல்ஸ் இன் குதாம் ஹில்ஸ். ட்ரைபல்ஸ் இன் குதாம் ஹில்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். நான் இங்கே ஷார்ட்டாக எழுதுகிறேன், ஏபின்னா ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் எங்கே அப்படின்னாக்கா அஸ்ஸாம். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸு அவங்க இந்த கால் ஆஃப் ஸ்வராஜுக்கு எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த மூமெண்ட் இன் த டவுன்ஸ். இப்போது ஃபஸ்ட் மிடில் கிளாஸ், த டவுன்ஸ் ஆர் சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டேன். அவங்க இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். த மூமெண்ட் ஸ்டார்டட் வித் மிடில் கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் இன் த சிட்டிஸ். அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. யார், மிடில் கிளாஸ் சோஷியல் குரூப். thousands of students left government controlled schools and colleges. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்றது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், இதில் இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்துடுறாங்க. நாங்கள் இங்கே படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை புறக்கணிச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஹெட் மாஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரிசைன்ட். அவங்க வேலையை ரிசைன் பண்ணிடுறாங்க. யார், ஹெட் மாஸ்டர்ஸும் டீச்சர்ஸும் அவங்களுடைய வேலையை நாங்கள் இந்த பிரிட்டிஷ் ஸ்கூல்லையும் காலேஜஸ்லேயும் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாங்க. அண்ட் லாயர்ஸ் கேவ் அப் தேர் லீகல் ப்ராக்டிசஸ். நாங்கள் இனிமே பிரிட்டிஷ் கூடிய கோர்ட்டில் நாங்கள்
லாயராக இருக்க மாட்டோம், அந்த வேலை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ நான் கோஆப்ரேஷன்னா என்னது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடாது, அதுதான் வந்துட்டு இந்த மூமெண்ட். ஸோ அவங்களுடைய ஸ்கூலில் நாங்கள் படிக்க மாட்டோம், அவங்களுடைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வேலை செய்ய மாட்டோம், அவங்களுடைய கோர்ட்ஸ்லேயே நாங்கள் லீகல் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு லாயர்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க. த கவுன்சில் எலெக்ஷன்ஸ், இங்கே கவுன்சில் எலெக்ஷன் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேர் பாய்காட்டட். பாய்காட்டட் அப்படின்னா ரெஃப்யூஸ், புறக்கணிக்கிறது. இன் மோஸ்ட் ப்ராவின்சஸ் எக்ஸப்ட் மெட்ராஸ். அப்போல்லாம் வந்து நம்ம இந்தியா வந்து ப்ராவின்சஸாக தான் வந்து பிரிச்சிருந்தாங்க. இப்போ எப்படி ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரிட்டிஷ் பீரியடில் வந்து ப்ராவின்சஸாக இருந்துச்சு, அதாவது மாகாணமாக இருந்தது. மொத்தம் பிரிட்டிஷ் பீரியடில் வந்து 8 ப்ராவின்சஸ் இருந்தது. அதில் 8 ப்ராவின்சஸில் மெட்ராஸை தவிர, மெட்ராஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்த கவுன்சில் எலெக்ஷன்ஸை பாய்காட் பண்ண மாட்டோம், நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். மற்ற ப்ராவின்சஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த கவுன்சில் எலெக்ஷனில் பாய்காட் பண்ணுறாங்க. நாங்கள் எலெக்ஷனில் கண்டஸ்டண்ட்டாக நிற்க மாட்டோம், போட்டியாளராக இருக்க மாட்டோம், ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு இந்த எலெக்ஷனை வந்து மற்ற ப்ராவின்சஸில் இருக்கிறவங்க புறக்கணிக்கிறாங்க. எக்ஸப்ட் மெட்ராஸ், மெட்ராஸ் மட்டும் புறக்கணிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா வேர் த ஜஸ்டிஸ் பார்ட்டி, அப்போது மெட்ராஸில் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்துச்சு, அதுதான் வந்து நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி. த பார்ட்டி ஆஃப் த நான் பிராமன்ஸ், இந்த பார்ட்டி வந்து பிராமணர்கள் அல்லாத ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதில் வந்து எந்த விதமான பிராமன்ஸும் இருக்க மாட்டாங்க, பிராமின்ஸ் இருக்க மாட்டாங்க, இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தான் இவங்க இருப்பாங்க. ஃபெல்ட் தட் என்டரிங் த கவுன்சில் வாஸ் ஒன் வே ஆஃப் கெய்னிங் சம் பவர். அதாவது ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி அந்த கவுன்சில் எலெக்ஷனில் வின் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக உள்ளே போனோன்னா அது நமக்கு ஒரு பவர் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய தாட் அது. அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணதுனால இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த கவுன்சில் எலெக்ஷனை புறக்கணிக்கல, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. சம்திங் தட் யூஸ்வலி ஒன்லி பிராமன்ஸ் ஹேட் அக்சஸ் டு. ஆக்சுவலி ஹையர் பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து பிராமன்ஸ் தான் வந்து இருப்பாங்க. அதனால் வந்துட்டு இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளும் வின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு பவர் கிடைக்கும், ஸோ நம்மளுடைய இனமும் என்னாகும், முன்னேறும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த மெட்ராஸ் மட்டும் இந்த கவுன்சில் எலெக்ஷனை வந்து பாய்காட் பண்ணாது, மற்ற ப்ராவின்சஸ் எல்லாம் பாய்காட் பண்ணுறாங்க. The effects of non-cooperation on the economic front were more dramatic. இப்போ non-cooperation மூமெண்ட் நடந்துட்டுருக்கு, இதனால் அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்னாச்சு, அது முக்கியமாக பொருளாதாரத்தில், எக்கனாமிக் ஃப்ரண்ட் அதாவது பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் கொண்டு வந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஃபாரின் குட்ஸ் வேர் பாய்காட்டட். ஃபாரின் குட்ஸ்னால் பிரிட்டிஷ் குட்ஸ், பிரிட்டிஷுடைய ட்ரெஸ்ஸு ப்ராடக்ட்ஸு எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், நம்ம பாய்காட் பண்ணிட்டோம், புறக்கணிச்சிட்டோம். லிக்கர் ஷாப்ஸ் பிக்கெட்டட். பிக்கெட் அப்படின்னா இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க, எ ஃபார்ம் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆர் ப்ரொட்டஸ்ட். இதுவும் ஒரு விதமான எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு போராட்டம் தான். பை விச் பீப்புள் பிளாக் த என்ட்ரன்ஸ் டு எ ஷாப், எஸ்பெஷலி த லிக்கர் ஷாப், ஃபேக்ட்ரி ஆர் ஆஃபீஸ். அதாவது தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக ஒரு கடையில் முன்னாடியோ இல்லை ஃபேக்ட்ரிலேயோ இல்லை ஆஃபீஸ் முன்னாடியோ அந்த என்ட்ரன்ஸை, அந்த வழியை வந்து மறைச்சி இருந்து போராட்டம் செய்கிறது தான் வந்து பிக்கெட். இங்கே வந்து இவங்க எதை வந்து பிக்கெட் பண்ணுறாங்கன்னா லிக்கர் ஷாப்ஸ், இந்த சாராய கடையெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஏன்னா இது வந்து காந்திஜியுடைய நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். அவர் வந்து சொல்கிறது என்னது, சத்தியாகிரகா, தட் இஸ் நான் வைலன்ஸ். அண்ட் ஆல்சோ இவர் வந்து இந்த லிக்கருக்கு வந்து இவர் வந்து ஆப்போஸ். ஸோ அதனால் வந்துட்டு இந்த லிக்கர் ஷாப்ஸ் என்ன ஆகுது, பிக்கெட். அந்த சாராய கடைக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எல்லாம் நின்றுட்டு யாரும் வந்து இந்த இடத்துல வந்து வாங்கக்கூடாது, எடுத்துகிட்டு போகக்கூடாது, யாரும் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணி அவங்க போராடுறாங்க. அண்ட் ஃபாரின் கிளாத் பேர்ன்ட் இன் ஹியூஜ் பான்ஃபயர்ஸ். ஸோ பிரிட்டிஷுடைய ட்ரெஸ்ஸஸ், அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ், கிளாத் எல்லாம் வந்துட்டு
நெருப்பில் போட்டு ஃபுல்லாக கொளுத்திடுறாங்க. The import of foreign cloth halved between 1921 and 1922. ஏன்னா 1921 and 1922 தான் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து நடக்கும். இந்த டைமில் இந்த இம்போர்ட் அதாவது ஃபாரின் குட்ஸ் வந்து இறக்குமதி செய்கிறாங்க இல்லையா, அது பாதியாக குறையுது. இட்ஸ் ஹாவ்ட் மீன்ஸ் பாதியாக குறையுது. இட்ஸ் வேல்யூ ஆல்சோ ட்ராப்பிங், அதனுடைய மதிப்பும் என்னாகுது, குறையுது. ஃப்ரம் 102 crore to 57 crore, இதுவும் பாதியாக ஏறத்தாழ பாதியாக வந்து குறையுது. ஸோ 102 கோடியாக இருந்தது 57 crore என்னாகுது, டிக்ரீஸ் ஆகிடுது. இன் மெனி பிளேசஸ் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ், இந்த வியாபாரிகள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா நிறைய இடத்துல, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ரெஃப்யூஸ்டு டு ட்ரேட் இன் ஃபாரின் குட்ஸ் ஆர் ஃபினான்ஸ் ஃபாரின் ட்ரேட். இவங்க என்ன பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. தே ரெஃப்யூஸ், அதாவது ஃபாரின் குட்ஸை வாங்கி நாங்கள் வந்து வியாபாரம் செய்ய மாட்டோம். அதே மாதிரி ஃபாரின் ட்ரேட் யாராவது பண்ணுறவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ண மாட்டோம். ஃபினான்ஸ்னால் கடன் கொடுக்கறது, ஃபினான்ஸும் பண்ண மாட்டோம். இவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த ஃபாரின் குட்ஸை வாங்கி விற்கிற அந்த ட்ரேடிங் ஒர்க்கும் செய்ய மாட்டோம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க, ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ் த பாய்காட் மூமெண்ட் ஸ்ப்ரெட், இந்த பாய்காட் மூமெண்ட் வந்து இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுனால அண்ட் பீப்புள் பிகன் டிஸ்கார்டிங் இம்போர்ட்டட் க்ளோத்ஸ், பீப்புள் வந்து இந்த இம்போர்ட்டட் குட்ஸ் அதாவது ஃபாரின் குட்ஸ் இறக்குமதி செய்யப்பட்ட இந்த குட்ஸை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கிறாங்க, அவங்க யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அண்ட் வியரிங் ஒன்லி இண்டியன் ஒன்ஸ், ஸோ இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இந்தியன் க்ளோத்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இவங்க வந்து போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒன்லி த இந்தியன் கிளாத்ஸ். ஸோ இதனால் என்னாச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியன் டெக்ஸ்டைல் மில்ஸ் அண்ட் ஹேண்ட்லூம்ஸ் வெண்ட் அப். இப்போ இந்தியன் டெக்ஸ்டைல் குட்ஸ் இந்தியனுடைய கிளாத்ஸ் என்ன ஆகுது, இப்போ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. பட் திஸ் மூமெண்ட் இன் த சிட்டிஸ் கிராஜுவலி ஸ்லோ டவுன் ஃபார் எ வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ். ஆனால் இப்படி போயிட்டு இருந்த மூமெண்ட் சிட்டிஸில் சில விஷயங்கள்னால சில ரீசன்ஸ்னால இந்த மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆகுது. காதி கிளாத் வாஸ் ஆஃபன் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் மாஸ் ப்ரொடியூஸ்டு மில்க் கிளாத் அண்ட் புவர் பீப்புள் குட் நாட் அஃபோர்ட் டு பை இட். இது மெயின் ரீசன் நம்பர் 1. காதி கிளாத், காதி ட்ரெஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அது போட்டுக்கணுன்னா அது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்தது. கம்பேர் டு மாஸ் ப்ரொடியூஸ்டு மில்க் கிளாத், மில்லில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கிளாத்துக்கும் காதி கிளாத்துக்கும் நீ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா காதி கிளாத்துடைய ரேட்டு வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம், எக்ஸ்பென்சிவ், விலை உயர்ந்தது. மாஸ் ப்ரொடியூஸ் கிளாத் வந்து அதாவது வந்து மில்க் கிளாத் வந்து விலை வந்து கம்மி. அதனால் இந்த காதி கிளாத்தை புவர் பீப்புள்னால வாங்க முடியல, அவங்களால வாங்கி யூஸ் பண்ண முடியல. ஹவு தென் குட் தே பாய்காட் மில்க் கிளாத் ஃபார் லாங் டைம். இப்படி இருக்கும்போது காதி கிளாத் வாங்க முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கும்போது புவர் பீப்புளுக்கு அவங்க எவ்வளோ நாளைக்கு தான் இந்த மில்க் கிளாத்தை வந்து பாய்காட் பண்ணுவாங்க, புறக்கணிப்பாங்க. ரொம்ப நாளுக்கு மேலே அவங்களால புறக்கணிக்க முடியாது, ஏன்னா அவங்க ட்ரெஸ் வாங்கி தான் ஆகணும். ஸோ காதி கிளாத்து வாங்க முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி மில்க் கிளாத்து மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் என்ன ஆகுது, ஸ்லோ டவுன், குறைய ஆரம்பிக்குது. சிமிலர்லி அதே மாதிரி த பாய்காட் ஆஃப் பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது வந்து செகண்ட் பாயிண்ட். பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்கே பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கோர்ட்ஸ், இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் போஸ்ட் எ ப்ராப்ளம். ஃபார் த மூமெண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் alternative Indian institutions had to be set up so that they could be used in place for the British ones, but these were slow to come up. இப்போ பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸை இவங்க வந்து பாய்காட் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, யூனிவர்சிட்டிஸு, கோர்ட்ஸு, இங்கெல்லாம் நாங்கள் வந்து போக மாட்டோம், ஒர்க் பண்ண மாட்டோம், ரிசைன் பண்ணியாச்சு, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து விட்டு வெளியே வந்தாச்சு. அப்போது இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் கம்ப்ளீட் சக்ஸஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும், ஒரு ஆல்டர்னேட் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதே மாதிரி இந்தியன் ஸ்கூல்ஸு, இந்தியன் காலேஜஸ்ஸு, இந்தியன் கோர்ட்ஸ் வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அப்படி வந்து அவங்க செட் பண்ணலை.
ஆனால் இப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா அது வந்து ஸ்லோவாக தான் வரும், இமீடியட்டாலாம் வராது. ஸோ அது வரைக்கும் இவங்க என்ன செய்வாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் போய் எங்கே போய் படிக்குவாங்க, டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க, லாயர்ஸ் என்ன செய்வாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் பிகன் ட்ரிக்லிங் பேக் டு த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வழி கிடையாது. அதனால் அவங்க மறுபடியும் அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதே காலேஜஸில் மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. டீச்சர்ஸ் அங்கேயே போய் மறுபடியும் ரீஜாயின் பண்ணி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வேறு ஆல்டர்னேட்டிவ் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை. அண்ட் லாயர்ஸ் ஜாயின்டு பேக் ஒர்க் இன் கவர்மெண்ட் கோர்ட்ஸ். ஸோ லாயர்ஸும் அந்த கவர்மெண்ட் கோர்ட்ஸில் போய் மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் குரூப்பை பற்றி பார்க்கலாம். rebellion in the countryside. From the cities, the non-cooperation movement spread to the countryside. It drew into its fold the struggles of peasants and tribals, which were developing in different parts of India in the years after the war. So, இந்த சிட்டிஸில் இருந்து இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் என்னதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரி சைட், அதாவது வில்லேஜ் சைட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் அந்த வில்லேஜ் சைடில் இருக்கிற அந்த பெசன்ட்ஸ் அண்ட் ட்ரைபல்ஸும் இந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து போராடுறாங்க. ஆனால் இவங்களுடைய போராட்டங்கள் ஆஃப்டர் த இங்கே வார் அப்படின்றது ஆஃப்டர் த ஃபஸ்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறமேவே இவங்களுடைய போராட்டங்கள் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. அது வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டோட ஜாயின் பண்ணும்போது அது எப்படி வந்து டெவலப்பிங் ஆகுது, ஹவு இட் இஸ் டெவலப்பிங் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா இன் த இயர்ஸ் ஆஃப்டர் த வார். வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்படின்றது வந்து 1914 to 1918. இந்த 1918க்கு அப்புறம் எப்படி ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இந்த சப்டாபிக்கில் மொத்தம் வந்து 2 சோஷியல் குரூப்பை பற்றி இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பெசன்ட்ஸ் இன் ஆபாத், இன்னொன்று வந்து ட்ரைபல்ஸ் இன் குதாம் ஹில்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். நம்ம இப்போ வந்து ஆவாதை பற்றி பார்க்கலாம். இன் ஆவாத், இப்போ ஆவாத் அப்படின்றது ஒரு பிளேஸு, அது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது, இப்போ கூட இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பெசன்ட்ஸ் வேர் லெட் பை பாபா ராமச்சந்திரா. இந்த பெசன்ட்ஸை வந்து லீட் பண்ணது யாருன்னா, யார் அவங்களுக்கு வந்து லீடராக இருந்தாங்க அப்படின்னா பாபா ராமச்சந்திரா. இவர் யாருன்னா ஒரு சன்னியாசி, எ சன்னியாசி who had earlier been to Fiji as an indentured laborer. இவர் யாருன்னா ஒரு சன்னியாசி, ஆனால் இதுக்கு முன்னாடி சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி இவர் வந்து அந்த ஃபிஜி எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட், அந்த 2 கண்ட்ரிக்கும் நடுவில் ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி தான் வந்து ஃபிஜி. அந்த ஃபிஜி கண்ட்ரியில் இவர் வந்து இன்டென்ஷூர்ட் லேபராக வந்து அங்கே இருந்திருக்கார். இன்டென்ஷூர்ட் லேபர் அப்படின்னா ஃபோர்ஸ்டு லேபர் ஆர் பாண்டட் லேபர், கட்டாயப்படுத்தி அவங்கள பாண்ட் பண்ணி, ஓகே, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பாண்டட் லேபர், ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்கள வந்து லேபராக வந்து வச்சுப்பாங்க. யார்? பிரிட்டிஷ் பீரியடில். அவங்களே தான் நம்ம வந்து இன்டென்ஷூர்ட் லேபர்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ்டு லேபர் ஆர் பாண்டட் லேபர், அதான் ஒப்பந்தம் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியாக தான் இவரை வந்து ஃபிஜியில் வந்து கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய அந்த குறிப்பிட்ட பீரியட் சொன்ன ஸ்பெசிஃபிக் பீரியட் அது முடிஞ்ச உடனே அவர் மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துட்டார். இந்தியாவில் ஆவாதுன்ற பிளேஸில் இவர் இந்த பெசன்ட்ஸுக்கு வந்து லீடர் ஆயிட்டார். இவர் ஒரு சன்னியாசி. த மூமெண்ட் ஹியர் வாஸ் அகெயின்ஸ்ட் தாலுக்தாஸ் அண்ட் லேண்ட்லார்ட்ஸ் who demanded from peasants exorbitantly high rents and a variety of other cesses. இந்த மூமெண்ட், அதாவது இந்த போராட்டம், இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இங்கே வந்து யாருக்கு எதிர்த்து இருந்துச்சுன்னா தாலுக்தாஸ். இங்கே வந்து தாலுக்தாஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா இந்த வட்டாட்சியர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வட்டம், அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு பாட்டு தான் வந்து தாலுக். அந்த தாலுக்தார்ஸுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இவங்க வந்து இருக்காங்க. அண்ட் லேண்ட்லார்ட்ஸ், அதாவது நில உரிமையாளர்கள் லேண்ட்லார்ட்ஸ்,
அவங்களுக்கும் இவங்க வந்து எதிர்த்து தான் இவங்க வந்து போராடுறாங்க. ஏன் அப்படின்னா ஹூ டிமாண்டட், இவங்க எதை டிமாண்ட் பண்ணுறாங்களா, ஹை ரென்ட்ஸ், தேவைக்கு அதிகமாக அன்ரீசனபிளாக ஹை ரென்ட்ஸ், அதிகமான வாடகையை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அந்த லேண்டுக்காக பெசன்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் அ வெரைட்டி ஆஃப் அதர் செசஸ், இங்கே செசஸ் அப்படின்னா டேக்ஸ் ஆன் டேக்ஸ், மேல் வரின்னு சொல்வோம். வரிக்கு மேலே வரி, அதிகமான வரி, ஒரு வரி, அந்த வரிக்கு வரி கலெக்ட் பண்ணுவாங்க, அதுதான் வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், செசஸ். இதை வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு எதிர்த்து தான் இவங்க வந்து போராடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க வந்து இந்த தாலுக்தாஸ் லேண்ட்லார்ட்ஸை எதிர்த்து போராடுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா எக்ஸார்பிடென்ட்லி ஹை ரென்ட்ஸும் வெரைட்டி ஆஃப் அதர் செசஸ்க்கு அகேன்ஸ்டாக. நெக்ஸ்ட்டு பெசன்ஸ் ஹேட் டு டூ பெகர் இம்பார்ட்டன்ட் வேர்டு, இங்கே பக்கத்துலேயே மீனிங் கொடுத்துருக்காங்க. லேபர் தட் வில்லேஜஸ் வேர் ஃபோர்ஸ்டு டு கான்ட்ரிபியூட் வித்தவுட் எனி பேமெண்ட், அதாவது இவங்க வந்து கூலி வேலை செய்யணும் இந்த வில்லேஜஸ், அந்த பெசன்ஸு, அதுவும் எப்படி ஃபோர்ஸ், அதாவது கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவாங்க. பட் வித்தவுட் எனி பேமெண்ட், எந்த விதமான கூலியும் கொடுக்காம ஃப்ரீயாக வந்து வேலை செய்யணும். யார்கிட்டனா இந்த லேண்ட்லார்ட்ஸ். ஸோ அதை தான் நான் வந்து இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா பெகர். ஹேட் டு டூ பெகர் அண்ட் ஒர்க் அட் லேண்ட்லார்ட்ஸ் ஃபார்ம்ஸ் வித்தவுட் எனி பேமெண்ட், அவங்களுடைய ஃபார்ம்ஸில் வந்து வேலை செய்யணும், அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸில், வித்தவுட் கெட்டிங் எனி பேமெண்ட், கூலி இல்லாமல் ஃப்ரீயாக வந்து வேலை செய்யணும். இதுதான் வந்து என்னது பெகர். இதுக்கு எதிர்த்து தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த போராட்டம் செய்கிறாங்க இந்த பெசன்ட்ஸ். ஆஸ் டெனன்ட்ஸ் they had no security of tenure, being regularly evicted so that they could acquire no right over the leased land. அவங்க லீஸுக்கு எடுத்திருப்பாங்க, அதாவது வந்து லீஸ்னா வாடகைக்கு வந்துப்பாங்க, மேபி அது 1 year 2 years அந்த மாதிரி இருக்கலாம். அந்த லீஸுக்கு எடுத்ததை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே எப்போ வேணும்னாலும் அவங்களைய வெளியே துரத்திடுவாங்க. அதனால் அந்த லீஸ் லேண்டுக்கு இவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இருக்கிறதில்ல. இது வந்து தேர்ட் ரீசன். த பெசன்ட் மூமெண்ட் டிமெண்டட் ரிடக்ஷன் ஆஃப் ரெவன்யூ. ஸோ இவங்களுக்கு இந்த ஸ்வராஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா தே டிமாண்டட் ரிடக்ஷன் ஆஃப் ரெவன்யூ நம்பர் 1. ஸோ இந்த ரெவன்யூவை என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். அபாலிஷன் ஆஃப் பெகர், ஆனால் பெகரை மட்டும் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணணும். பெகர் அப்படின்னா என்னது, ஃபோர்ஸ்டு லேபர் வித்தவுட் எனி பேமெண்ட். அதுதான் வந்து இந்த பெகர் சிஸ்டமை வந்து அபாலிஷ் பண்ணணும். அண்ட் சோஷியல் பாய்காட் ஆஃப் அப்ரஸிவ் லேண்ட்லார்ட்ஸ் அப்படின்னா இந்த லேண்ட்லார்ட்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, அதை கம்ப்ளீட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. தே ரெஃப்யூஸ் தட் ஒன். இன் மெனி பிளேசஸ் நைதோபி பண்ட்ஸ் வேர் ஆர்கனைஸ்டு பை பஞ்சாயத் டு டிப்ரைவ் லேண்ட்லார்ட்ஸ் ஆஃப் த சர்வீசஸ் ஆஃப் ஈவன் பாபர்ஸ் அண்ட் வாஷர்மேன். ஸோ இவங்களுடைய போராட்டம் எப்படி வந்து அதிகமாகுது அப்படின்னாக்கா நைதோபி பண்ட்ஸ், அதாவது இந்த லேண்ட்லார்ட்ஸுக்கு பஞ்சாயத்தில் வந்து முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா அது வில்லேஜ் இல்லையா, அதனால் அங்கே வந்து முடிவெடுக்கிறாங்க என்னென்னா இனிமேல் நம்ம வந்து இந்த லேண்ட்லார்ட்ஸுக்கு வந்துட்டு நைதோபினாக்கா அவங்களுக்கு இந்த துணியெல்லாம் துவைச்சி கொடுக்கக்கூடாது. ஓகே, அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கக்கூடாது. அப்போல்லாம் வந்து இந்த லேண்ட்லார்ட்ஸ், இந்த பெரிய ஒரு ரிச் சோஷியல் குரூப்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸை அவங்களே துவைச்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தோபிக்கு தான் வந்து அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க, துவைச்சி கொடுப்பாங்க. அவங்களே வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு குரூப்பாக தான் வந்து இவங்க கண்ணோட்டத்தில் வந்து பார்ப்பாங்க இந்த துணி துவைக்கிறவங்கள. அதே மாதிரி இந்த பார்பர்ஸ், ஹேர் கட் பண்ணுறவங்க, இதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து ஒரு லோ கிரேடட் ஒரு தொழில் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வேலை செய்கிறவங்களையே ஒரு தாழ்வாக தான் வந்து நினைக்குவாங்க. ஒரு டவுன் ட்ரடன் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களே வந்து ஒரு டவுன் ட்ரடன் தாழ்த்தப்பட்ட இனமாக தான் வந்து இவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லேண்ட்லார்ட்ஸுக்கு இவங்க எதிர்த்து போராடணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு துணி துவைச்சி கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க. இன் ஜூன் 1920, இப்போ 1920 ஜவஹர்லால் நேரு பிகன் கோயிங் அரவுண்ட் த வில்லேஜஸ் இன் ஆபாத். ஸோ இந்த ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுறாருன்னா
இந்த வில்லேஜஸ் எல்லாம் அப்படியே சுற்றி அங்கே வந்து போகிறாரு. எஸ்பெஷலி டு ஸ்ப்ரெட் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அவங்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவர் வந்து அந்த வில்லேஜஸ், இந்த ஆவாதில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாம் வந்து போய் பார்க்குறார். டாக்கிங் டு த வில்லேஜஸ் அண்ட் ட்ரையிங் டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் கிரீவன்சஸ், அந்த கிராமவாசிகள் வில்லேஜஸ் கிட்ட போய் பேசி அவங்களுடைய கிரீவன்சஸ்னால் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. பை அக்டோபர் த ஊத் கிசான் சபா, ஊத் அப்படின்னா ஆவாதுன்னு அர்த்தம். இந்த ஆவாதுடைய ஓல்டு நேம் தான் ஊத், பழைய பேர் தான் ஊத். ஸோ கிசான்னா தெரியும், பெசன்ஸு, அதான் விவசாயிகள், சபானா அசோசியேஷன், அந்த சபை. ஸோ ஊத் கிசான் சபா அப்படின்றத இவர் வந்து செட்டப் பண்ணுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த சபாக்கு ஹெட்டட் பை ஜவஹர்லால் நேரு, தென் பாபா ராமச்சந்திரா, ஏன்னா அவர் தானே இந்த ஆவாத் எசன்ஸ் குரூப்புக்கு லீடர், பாபா ராமச்சந்திரா அண்ட் எ ஃபியூ அதர்ஸ் அண்ட் ஃபியூ லோக்கல் லீடர்ஸ். இவங்கெல்லாம் தான் வந்து இந்த ஊத் கிசான் சபாக்கு ஹெட்டாக இருக்கா. வித்தின் எ மந்த், ஒரு மாதத்துக்குள்ள ஓவர் 300 பிரான்ச்சஸ், அதாவது 300 பிரான்ச்சஸ்க்கு மேலேயே, அதாவது கிளைகள் 300 கிளைகளுக்கு மேலேயே பிரான்ச்சஸ் வந்து had been set up in the villages around the region. இந்த ஆவாதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற வில்லேஜஸ்லாம் கூட இந்த ஊத் கிசான் சபா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு மாதத்துக்குள்ள 300 பிரான்ச்சஸ்க்கு மேலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ when the non-cooperation movement began the following year, ஏன்னா இந்த 1920 தான் ஜவஹர்லால் நேரு அங்கே போகிறாரு, ஊத் கிசான் சபா ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் இயர் தான் வந்து நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆன உடனே the effort of the Congress was to integrate the Awadh peasant struggle into the wider struggle. இவங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து அதில் போடுறாங்க, முயற்சிகள் அதிகமாக செய்கிறாங்க. இந்த காங்கிரஸ் இந்த ஆவாத் பெசன்ட் ஸ்ட்ரகிள், இந்த ஆவாதில் இருக்கக்கூடிய இந்த பெசன்ட்ஸுடைய போராட்டங்களை வந்து ஒரு பெரிய லெவல் போராட்டமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த நான் கோஆப்ரேஷனோட அட்டாச் பண்ணி இன்டிகிரேட் பண்ணி அவங்க வந்து செய்கிறாங்க. பட் ஆனால் the peasant movement however developed in forms that the Congress leadership was unhappy with. ஆனால் போக போக இந்த பெசன்ட் மூமெண்ட் டெவலப் ஆன விதத்தை பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய போராடுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காங்கிரஸில் இருக்கக்கூடிய லீடர்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து அன்ஹாப்பியாக இருந்தது. அவங்க சந்தோஷமாகலை, அவங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருந்தது. அதுக்கு ரீசன் என்னன்னா, as the movement spread in 1921, இந்த 1921 இந்த மூமெண்ட், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இந்த ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆன உடனே, கோஆப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மூமெண்ட் ஸ்ப்ரெட் ஆன உடனே the houses of தாலுக்தாஸ் and merchants were attacked. நான் இங்கேயும் திருப்பி சொல்கிறேன், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்னா அது நான் வைலன்ஸ், வைலண்ட் பண்ணக்கூடாது, அகிம்சையை தான் ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, the houses of தாலுக்தாஸ் and merchants were attacked. இந்த தாலுக்தாஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ் உடைய வீட்டுக்களெல்லாம் அடித்து நொறுக்குறாங்க. பாசாஸ் வேர் லூட்டட், மார்க்கெட் பிளேஸ் எல்லாம் லூட் பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. அண்ட் கிரெயின் ஹோர்ட்ஸ் வேர் டேக்கன் ஓவர், இந்த பதுக்கி வச்சிருந்த இந்த தானியங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. in many places local leaders told peasants that Gandhiji had declared that no taxes were to be paid and land was to be redistributed among the poor. நிறைய இடத்துல வந்து இந்த லோக்கல் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பெசன்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காந்திஜி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி இனிமேல் வந்து இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து இந்த லேண்டு வந்து என்ன ஆக போகுது, அந்த லேண்ட் லார்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கி இந்த புவர் பெசன்ஸ் இங்கே பிரித்து கொடுக்க போகிறாரு. தட் மீன்ஸ் ரீடிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த புவர் அப்படின்னு வந்து இந்த லோக்கல் லீடர்ஸ் வந்து இந்த பெசன்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க. த நேம் ஆஃப் த மகாத்மா வாஸ் பீயிங் இன்வோக்ட் டு சாங்ஷன் ஆல் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ். அதாவது இந்த மகாத்மா காந்தி அப்படின்ற ஒரு நேம் வந்து என்ன ஆகுதுன்னா அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு ஆத்தரைஸ்டு நேமாக வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த பிரச்சாரமெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது.
அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மகாத்மா அப்படின்ற நேம் வந்து ரொம்ப அதிகமான முறையில் வந்து செயல்படுத்தப்பட்டது. இங்கே சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம். இன் 1928 வல்லபாய் பட்டேல், அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் led the peasant movement in Bardoli, a தாலுக்கா இன் குஜராத். குஜராத்தில் பர்தோலி அப்படின்ற ஒரு தாலுக்கு இருக்குது. அந்த இடத்துல இந்த பெசன்ட் மூமெண்ட் வந்து நடத்துகிறாரு. யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அகெயின்ஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரெவன்யூ, இந்த லேண்ட் ரெவன்யூக்கு, இந்த லேண்ட் டேக்ஸுக்கு எதிர்த்து இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பெசன்ட் மூமெண்ட் வந்து நடத்துகிறார். known as the பர்தோலி சத்தியாகிரகா. இதுக்கு என்ன பேருனா பர்தோலி சத்தியாகிரகா. This movement was a success under the able leadership of வல்லபாய் பட்டேல். இந்த சத்தியாகிரகா மூமெண்ட் ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு. இதுக்கு வந்து லீடர்ஷிப் யார், வல்லபாய் பட்டேல். The struggle was widely publicized and generated immense sympathy in many parts of India. ஸோ இந்த போராட்டம் நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து அதிகமான முறையில் வந்து பப்ளிஷ் ஆச்சு இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. சோர்ஸ் பி இங்கே கொடுத்துருக்காங்க, இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த சோர்ஸ் பி அப்படின்றது வந்து ஜவஹர்லால் நேருவுடைய பயோகிராஃபி வால்யூம் 1லேருந்து எடுக்கப்பட்டது. இது கோட்டட் இன் சர்வப்பள்ளி கோபால், ஜவஹர்லால் நேருவுடைய பயோகிராஃபி. அவரை பற்றி இருக்குது, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். On 6th January 1921, அதாவது நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், த போலீஸ் இன் யுனைடெட் ப்ராவின்சஸ். இங்கே யுனைடெட் ப்ராவின்சஸ்னால் இப்போ இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் தான் வந்து அப்போ யுனைடெட் ப்ராவின்சஸ். ஃபயர்ட் அட் பெசன்ஸ் நியர் ரே பரேலி அப்படின்ற ஒரு பிளேஸு. அந்த பிளேஸில் இந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது பெசன்ஸை நோக்கி வந்து அவங்க சுடுறாங்க. ஜவஹர்லால் நேரு வாண்டட் டு கோ டு த பிளேஸ் ஆஃப் ஃபயரிங். ஜவஹர்லால் நேருக்கு அந்த பிளேஸுக்கு வந்து போகணும், அந்த ஃபயர் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு. பட் வாஸ் ஸ்டாப்டு பை த போலீஸ். ஆனால் போலீஸ்னால் அவர் என்ன பண்ணுறார், தடுத்து நிறுத்தப்படுறாரு. அஜிடேட்டட் அண்ட் ஆங்க்ரி. இம்மீடியட்டாக நேருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவர் தன்னுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாரு, தனக்கு கோவம் வருது. ஸோ நேரு அட்ரஸ்ட் த பெசன்ஸ் who gathered around him. அவரை சுற்றி வந்து யாரெல்லாம் கேதர் ஆகியிருக்காங்களோ, எசன்ஸ் அந்த ஃபார்மர்ஸ், ஸ்மால் ஃபார்மர்ஸ் எல்லாம் கேதர் ஆகியிருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து இவர் வந்து பேசுகிறார். திஸ் இஸ் ஹவு ஹீ லேட்டர் டிஸ்கிரைப்டு த மீட்டிங். இந்த மீட்டிங்கை பற்றி பின்னாடி அவர் வந்து இந்த பயோகிராஃபியில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. தே பிஹேவ்ட் ஆஸ் பிரேவ் மென். இங்கே தே அப்படின்றது பெசன்ஸ், இவரை சுற்றி நின்னாங்க இல்லையா அந்த பெசன்ஸ். They behaved as brave men, calm, ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, பிரேவாக இருந்தாங்க, போல்டாக இருந்தாங்க. and unruffled in the face of danger. unruffled அப்படின்னா ஒரு கலக்கம் இல்லாத ஒரு தெளிவான முகம் இருக்கும் இல்லையா, இவ்வளோ பெரிய டேஞ்சரில் இருந்தும் காமாக அமைதியாக டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இவங்க இருந்தாங்க. I do not know how they felt, பட் ஐ நோ வாட் மை ஃபீலிங்ஸ் வேர். அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு இந்த போலீஸ் பெசன்ஸை நோக்கி ஃபயர் பண்ணது வந்து எனக்கு வேறு விதமான ஃபீலிங் கொடுத்துச்சு. அந்த ஃபீலிங் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும். அது எப்படி இருந்ததுன்னா, ஃபார் எ மொமெண்ட் மை பிளட் வாஸ் அப். ஒரு கணம், ஃபார் எ மொமெண்ட், ஒரு கணம் என்னுடைய பிளட் என்னாச்சு, கொதிச்சு போச்சு. அதை வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது வந்து சொல்லுவோம் இல்லையா, ரத்தம் அப்படியே கொதிக்குது, எனக்கு கோபம் அதிகமாக வருது, அப்படியே எனக்கு வந்து ப்ரெஷர் ஏறுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து மை பிளட் வாஸ் அப். நான் வைலன்ஸ் வாஸ் ஆல்மோஸ்ட் ஃபர்காட்டன். இந்த இடத்துல இந்த நான் வைலன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதை வந்து நான் கம்ப்ளீட்டாகவே மறந்துட்டேன். பட் ஃபார் எ மொமெண்ட் ஒன்லி. ஆனால் இது ஒரு மொமெண்ட்டு தான், ஒரு கணம் தான் எனக்கு இந்த மாதிரி நான் கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப்ட் ஆகிட்டு நான் வைலன்ஸ் அப்படின்றத வந்து மறந்துட்டு எனக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சொல்கிறாரு. த தாட் ஆஃப் த கிரேட் லீடர். உடனே நான் வந்து அந்த கிரேட் லீடரை வந்து நினச்சேன். கிரேட் லீடர்னா யார்? இங்கே மகாத்மா காந்தி.
மகாத்மா காந்தியை நினச்ச உடனே who by God's goodness has been sent to lead us to victory. கடவுளின் அருளால் நமக்கு இந்த மகாத்மா காந்தியை அனுப்பியிருக்காங்க. அவரு நம்மளை வழி நடத்தி செல்றாரு. எதை நோக்கினா டு விக்ட்ரி. ஓகே, ஒரு வெற்றியை நோக்கி நம்மளை வழி நடத்தி செல்றாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு லீடரை நான் நினச்ச உடனே came to me and I saw the Kisan seated and standing near me, less excited, more peaceful than I was. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்த்தேன். அப்போ எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. அந்த மொமெண்ட்டு தான் எனக்கு கோவம் வந்தது. காந்திஜியை நினச்ச உடனே அந்த கோபம் போயிடுச்சு. இப்போ நான் அந்த கிசான்ஸ், அதாவது பெசன்ஸ், அந்த விவசாயிகளை பார்த்தப்போ சில பேர் உக்காந்துட்டு இருந்தாங்க, சில பேர் என்னை சுற்றி என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா லெஸ் எக்ஸைட்மெண்ட், அதாவது குறைந்த உற்சாகம் இருந்தது. மோர் பீஸ்ஃபுல், ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, டிஸ்டர்ப்டே ஆகலை, ரொம்ப காமாக இருந்தாங்க. தேன் ஐ வாஸ், என்னை விட அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. நான் வைலன்ஸ் அப்படின்னா என்னது? பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அமைதியான முறையில் யாருக்கும் பிரச்சனை பண்ணாமல், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், யாருக்கும் எந்த விதமான தீங்கு விளைவிக்காமல், யாரையும் ஹர்ட் பண்ணாமல் தன்னுடைய ரைட்ஸ்க்காக போராடுறது தான் நான் வைலன்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. அண்ட் த மொமெண்ட் ஆஃப் வீக்னஸ் பாஸ்ட், அந்த மொமெண்ட், அதை பார்த்த உடனே எனக்கு அந்த காந்திஜியை நினச்சி அந்த கிசான்ஸ் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு அந்த வீக்னஸ், அந்த அந்த ஒரு கணம் நான் கோபப்பட்டேன் இல்லையா, அது என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. ஐ ஸ்போக் டு தெம், நான் அவங்க கிட்ட பேசினேன். யார்கிட்ட? அந்த எசன்ஸ் கிட்ட. இன் ஆல் ஹியூமிலிட்டி ஆன் நான் வைலன்ஸ். ஹியூமிலிட்டி அப்படின்னாக்கா ஹம்பிள், பணிவு. அவங்க கிட்ட இருக்கிற இந்த பணிவு, இந்த நான் வைலன்ஸ் உடைய கான்செப்ட், ஐ நீடட் த லெசன் மோர் தேன் தே. எப்படி கோபப்படாமல் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட நான் இன்னும் அதிகமாக கற்றுக்கணும். அண்ட் தே ஹீடட் மீ அண்ட் பீஸ்ஃபுல்லி டிஸ்பர்ஸ்ட். என்னை அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதை என்னை ஹீடட் மீனா என்னை உத்து பார்த்துட்டு, என்னை கவனிச்சுட்டு, அதான் டேக் நோட்டீஸ் ஆஃப், என்னைய கவனிச்சுட்டு அவங்க அமைதியான முறையில் அப்படியே கலைஞ்சி போயிடுறாங்க. தன்னுடைய பயோகிராஃபியில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ட்ரைபல் பெசன்ஸ், இந்த குதாம் ஹில்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ் இன் அஸ்ஸாம், அவங்களுடைய ஐடியா ஆஃப் ஸ்வராஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.